ஒரு சுட்டி வீடியோடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற வேளையில் நீங்கள் யாரை நம்ப வேண்டும், நீங்கள் யாரை நம்பக்கூடாது என்பதை பற்றித்தான் நான் இந்த காணொலியினூடாக உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். நம்பக்கூடாது இந்த ஆன்லைன் சொல்லி இந்த பதிகிறாங்கன்னு சொல்லி அண்ணன் உங்களுக்கு பாஸ்போர்ட் பதிஞ்சு எல்லாம் ஆன்லைனில் காசு கட்டி விடுறேன், ஆன்லைனில் ஒரு ரூபாவும் கட்டுறையில் காசு. நீங்கள் என்ன செய்யலாம், எப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான முதலாவது செயல்முறை என்னென்றால், உங்கள் அந்த பாஸ்போர்ட் எடுப்பதற்காக அந்த பாஸ்போர்ட் படம் எடுப்பதற்காக ஒரு சில புகைப்படக்காரர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் 2-3 ஃபோட்டோ எடுக்கிறார்கள் இருக்கிறான். அப்போ அவைகள்கிட்ட கேட்டு உங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறது புகைப்படம் எடுக்கிறது உங்களுக்கு அனுமதி இருக்கின்றதா? அப்போ அவர்கள் ஓமென்று ஆமென்று சொல்லி பதில் சொல்லும் பொழுது நீங்கள் அவர்களிடத்தில் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக நான் வடமராட்சியை சேர்ந்தவன் என்றபடியால் குவன் ஸ்டூடியோன்னு சொல்லி இந்த பருத்துறையில் ஒன்று இருக்குது. அப்போ அங்கே நான் நினைக்கிறேன் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு செலவு பேர் வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டூடியோ ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆகவே நான் அந்த விலை பட்டியலை பற்றி நான் இந்த காணொலி ஊடாக சொல்ல விரும்பவில்லை. அது உங்களால் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் தான். அப்போ நீங்கள் அதை கொடுத்து பதிகிறீர்கள். முதல்ல அங்கே பதிஞ்சோடனே நீங்கள் அவைகிட்ட கேட்கணும், அண்ணன் நாங்களும் அடுத்த ஸ்டெப், அதாவது அடுத்த படிமுறை என்னன்னு சொல்லி அப்போ அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்வார்கள். இப்பொழுது 24 மணிநேரம் இந்த பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிற படியால் நீங்கள் தயவு செய்து ஆன்லைனில் பதியார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த ஆன்லைனில் அண்ணன் நான் 15,000 சொல்லி காசுகள் படிக்கக்கூடும். அது யார் எவர் இருந்தாலும் சரி, இவ்வாறு ஒரு மனிதரை நீங்கள் காசு ஒரு ரூபாண்டாலும் பறிப்பதற்கு விடாதீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களோட வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன். ஏமாறாதீர்கள். இந்த ஆன்லைனில் பதிகிறோம் புடுங்குறோம்னு சொல்லி அது உங்களுக்கு தேவையற்றது. உங்கள் தாய் தகப்பன் இந்த காசுகள் கஷ்டப்பட்டுத்தான் சம்பாதிக்கிறார்கள். அவற்றை நீங்கள் ஒரு பிழையான வழியில் ஒரு ரூபா என்றாலும் செலவழிக்க வேண்டாம். ஏனென்றால் உழைப்பவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய வேலி. நானும் சிறிது காலம் சிறு இடங்களில் வேலை செய்திருக்கேன். எனக்கு அந்த உழைப்பதின் வலி என்னவென்று தெரியும். இப்போ உதாரணமாக சொல்ல ஒழிக்கிட்டால் ஒரு பொய் சொல்ல அதை மெய்யென்று காட்டுவதற்கு 2 பொய்கள் சொல்ல வேண்டும். இப்படி இந்த பொய்கள் எண்ணிக்கை கூடுமொழிக்க மெய்யின் எண்ணிக்கை ஒரு நாளும் பெறப்போவதில்லை. ஆகவே தயவு செய்து இந்த ஆன்லைன் நிலவரம் பதிகிறாண்டால் தயவு செய்து வேண்டாம். பதிகிற இருக்கிறார்கள், நேராக பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போங்க. நீங்கள் பதிஞ்சு வச்சுக்கிற என்னென்ன தேவை, பர்த் சர்டிஃபிகேட், பழைய பாஸ்போர்ட் இருந்தால் அதோட கொப்பி, மற்றது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொப்பி, ஐடென்டி காட்டுற ஃபோட்டோ கொப்பி, அதை சொல்லிவிடும் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லி. இப்போ பாஸ்போர்ட் இப்போ ஒரிஜினல் கொண்டு போகணுமென்று பார்த்தால் நீங்கள் அது இப்போ பருத்துறையில் எடுக்கலாம். மற்ற நெல்லியடி பிரேச சேல என்னது இந்த கர்நாடகா போகிற வழியில் இருக்கிற பிரேச சேலத்தில் எடுக்கலாம். இப்போ இப்படியான இடங்கள் இருக்கின்றன. அங்கே போய் தாராளமாக அதன் கொப்பிகள் எடுங்கள். சில விட கொஞ்சம் சரிஞ்சு வரலாம். அப்போ இது வேறு எங்கே இடத்துல நேராக ஸ்கேன் பண்ணி வச்சுப்போம். அப்போ அந்த இடத்தை தேடி பிடிச்சி எடுப்பதற்கு ஜோசியங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த காணொலியோட விடைபெறுகின்றேன். தயவு செய்து இனி எதிர்வரும் காலத்தில் ஏமாற வேண்டாம். 24 மணிநேரம் பாஸ்போர்ட் எடுக்கிறான் கொழும்பு. இன்று நான் போயிருந்த நேரத்தில் 4,000 பேருக்கு இன்று பாஸ்போர்ட் கொடுத்தார்கள். இன்று தான் நான் நினைக்கிறேன் இலங்கையிலே மிகவும் அதிக எண்ணிக்கையிலான பாஸ்போர்ட் கொடுக்கப்படுகின்ற இந்த காணொலியூடாக கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு யூடியூப் வீடியோவில் உங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன்.